ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தைச்சு கொடுத்தாலும் உங்களோட கஸ்டமர் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வரல, ஃப்ளாட்டாக இருக்கு, இல்லைனா ஷார்ப்பாக இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்காங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்மளோட 3 டாட் பிளவுஸ்ல கப் ஷேப் வந்து எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாமா? இது வந்து ஒரு பிளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ். இப்போ மேல இருந்து 10 இன்ச்ல நான் வந்து இந்த அபெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதை எப்படி வந்து மார்க் பண்றது அப்படின்னா, நம்மளோட பஸ்ட் ரவுண்டை 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு விட்டுட்டு அதுல இருந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன். இதுதான் நமக்கு அபெக்ஸ் பாயிண்ட் வர்ற இடம். இது வந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த 3 டாட்டும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து கப்போட ஷேப் வந்து ஃபிளாட்டாவோ இல்ல வந்து நல்லா ஷார்ப்பாவோ நமக்கு வந்து வரும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம். சரியா? இப்போ கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஃபிளாட்டா வேணும் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த அளவுக்கு கூட நீங்க இந்த சென்டர் டாட்டை வந்து கீழே வந்து இறக்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதோட உயரம் வந்து கம்மி பண்ணி தைக்கலாம். சரியா? அதே மாதிரிதான் இந்த சைட் டாட்டும் இந்த சைட்ல உள்ள ஆம்ஹோல் டாட்டும் எல்லா டாட்டுமே வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கப் ஷேப் வந்து ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா ஷார்ப்பா வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து எல்லா பக்கமும் ஒரு 1/2 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு பாயிண்டடா கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பா கிடைக்கும். இப்போ இந்த 3 டாட்டுக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த சென்டர் டாட்ல இருந்து இந்த 2 டாட்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து ப்ராப்பரா கரெக்டா இருக்கும். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் டாட்ல இருந்து, அதாவது இந்த மிடில் இங்க நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அந்த ட்ரையாங்கிள் மாதிரி டாட், இதுல இருந்து 1.25 இன்ச் வந்து இந்த பக்கமும் இந்த சைடு 1.25 இன்ச் வச்சிருக்கேன். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் வந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ்லயும் இந்த பக்கம் வந்து 1.25 இந்த பக்கம் 1.25 அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி கப் ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டர் டாட் வந்து நீங்க எவ்வளவு ஹைட் வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாவோ இல்ல ஃபிளாட்டாவோ இருக்கும். சரியா? அதுக்கு வந்து நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏற்றி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு இந்த சென்டர் டாட் வந்து ரொம்ப உயரமா வரும். இதை விட ரொம்ப ஃபிளாட்டா வேணும் அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு 2.5 இன்ச் உயரத்துக்கு கூட ஸ்டிச் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கப் ஷேப் வந்து இந்த சென்டர் டாட்டோட வித்தை பொறுத்தும் நமக்கு வந்து ஷேப் மாறும். சரியா? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாட் வித் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நமக்கு கப் ஷேப் வந்து ஃபிளாட்டா வரணும்னா எப்படி மார்க் பண்ணணும், ஷார்ப்பா வரணும் அப்படின்னா எப்படி கப் ஷேப் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம்.